ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணவின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல 6 10 முடிய இறைப்பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்போதும் தேவனை சோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரிந்தும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏகம் ஆனதும் ஏக யோசனையும் உங்கள் உள்ளவர்களாய் சீர்படுதவர்களாயும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர், சபையை எவ்வளவாய் நேசிக்கிறேன் சுவாமி. சபையில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும், சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ஆவிக்குரிய சித்தத்தை நிறைவேற்றுகளாக ஆவிக்குரிய அறிவில வளரவும், மற்றவர்களை யோசிக்கும் போது நல்ல யோசனை யோசிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு பரிசுத்த பவுல் ஆண்டவரை கொரிந்தியருக்கு இந்த நிறுவத்தின் வழியாய் புத்தி சொன்னது போல, அப்பா, இந்த நாளில் இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஞான அறிவை கொடுக்கும்படியா செபிக்கிறோம். ஒரு குறைவை இல்லாதபடிக்கு சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடைக்கும். தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைப்படாது என்று சொன்னீரே. அப்படியே அந்த உலகத்தின் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொண்டு ஒரு குறைபாடு இல்லாமல் இந்த வேத சத்தியத்தின் உண்மைகளை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியினருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையின்படி ஆண்டவரை பல தேவைகள் பொருளாதாரங்கள் இருக்கும் ஆண்டவரை, திருமண காரியங்கள், வேலை இல்லாத திண்டாட்டங்கள் ஆண்டவரை, எத்தனையோ ஆண்டவரை வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு மருத்துவ படுத்து இருக்கிறார்கள் சுவாமி. அப்படிப்பட்ட நேரத்துல எனக்கு ஒருவர் ஆறுதல் சொல்ல மாட்டார்களா, என்னை யாராவது ஒருத்தர் விசாரிக்க மாட்டார் என்று சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் இந்த வேளையில ஒரு மனதாய் சபையார் யாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, வியாதிப்பட்டவர்களை, மரணத்திற்கு போராடி கொண்டவர்களை, கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்களை கர்த்தர் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி விசுவாசத்தோடு நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சபையில் ஆண்டவரை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏக சிந்தனை உள்ளவர்களாக, நல்ல ஆலோசனை உள்ளவர்களாக ஆண்டவரை பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு சொல்லப்பட்ட அந்த புத்திமதிகளை நம்மளுடைய சபையில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளை கேட்டு நம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.